இது வந்து 300 அடி ஃப்ரண்டேஜ் வருங்க. கரெக்டாக பாரிஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது 65 கிலோமீட்டர் இந்த ஏரியா வரும். பூண்டி ஏரிக்கு முன்னாடி, நம்ம பூண்டி ஏரி ஃபேமஸான ஏரி, அந்த ஏரிக்கு முன்னாடி வருங்க. இந்த ஏரியா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் நிறைஞ்ச ஏரியா. இது வந்து ஆன் ரோடு, இந்த ரோடு பஸ் ரோடுங்க. இந்த பஸ் ரோட்லேருந்து அப்படியே வந்து இப்போ வந்தோடனே நம்ம வந்து உள்ளே வந்து நம்ம ஃபார்ம் லேண்டுக்கு வந்துடுறோம். இந்த ஃபார்ம் லேண்டு 3.25 ஏக்கர் 3.25 ஏக்கரில் இந்த ஃபார்ம் லேண்ட் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நம்ம உள்ளே போனோடனே அழகான 30 ஃபீட் ரோட்டில் நல்லா அழகாக 2 பக்கமும் தென்னை மரம் வச்சு அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் பெரிய பியூட்டியாக என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவி கலாயில் உங்களுக்கு ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. அது ஒரு மிகச்சிறந்த வேலை. இது 4.5 ஏக்கருக்கு 3 ஏக்கருக்கு பண்ணுறது, 3.25 ஏக்கருக்கு இது பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய வேலை. இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி ரூம் வந்துடும். செக்யூரிட்டி தங்கிறதுக்கான ஒரு சின்ன ரூம் இருக்குது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா 2 போர் இருக்குதுங்க, ஒரு கிணறு இருக்குது, 3 ஃபேஸ் லைன் போர் இருக்குதுங்க, கிணறு இருக்குது. இங்கே வந்து ஒரு 40 தேக்கு மரங்கள், நல்லா வளர்ந்த தேக்கு மரங்கள் 40 மரம் இருக்குதுங்க. ஒரு 10 மாமரங்கள் இருக்குது. ஆடு மாடு கோழி வளர்த்ததுக்கான ஒரு பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம பார்த்துருவோம். உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர்ஸ் தங்குற மாதிரி ஒரு அழகான ரூமுங்க. சிம்பிளாக பண்ணியிருக்காங்க. செட் ஒர்க்கில் தான் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து ஃபால் சீலிங்லாம் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ரெடி பண்ணக்கூடிய வேலைகள் இருக்குது, சின்ன ஒர்க் இருக்குது. இது வந்து ஈபி ரூமுங்க. ஈபி ரூம் பக்கத்துலேயே வரும். இது கிணறு. கிணத்துல மேலேயே தண்ணி இருக்கும். வாங்க அதை நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இதுதான் பேக்ரவுண்ட் வியூ பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வியூ இதுதான். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3.25 ஏக்கரில் மரங்கள் ரொம்ப கம்மி தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட் ஒர்க்கு ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணது, மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா தேக்கு மரம் ஒரு 40 மரம் இருக்குது. அந்த மரத்தோடைய வேல்யூலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேல்யூபுளானது. நல்லா வளர்ந்த மரங்கள் பாருங்கள். கிணத்துல எவ்வளோ தண்ணி பக்கத்தில் இருக்குது, ரொம்ப தெளிவாக இருக்குது. பூண்டி ஏரி பக்கத்தில் இருக்கிறனால தண்ணி நல்லாவும் இருக்குது. நான் குடிச்சு பார்த்தேன். தேக்கு மரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்த தேக்கு மரங்கள் ஒரு 40 மரம் இருக்குது. ஒரு 35 to 40 மரங்கள் இருக்குது. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாமரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மரங்கள் இருக்குது மாமரம். பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காலி மனைகள், காலி இடமா வந்து நிறையா இருக்குது. மனையாக வந்து காலி மனையாக நிறைய இடங்கள் இருக்குது. வாங்க இந்த ஆடு மாடு கோழி வளர்த்ததுக்கான ஒரு பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அட்டகாசமாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அது பார்ப்போம். இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா புஞ்சை கேட்டகரியில் வரும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆடு மாடு கோழி இது 3 வளர்த்துறதுக்கான பார்ட்டிஷன். ஃப்ரண்ட்டில் பார்க்குறது இது ஆடு வளர்த்துறதுக்கான பார்ட்டிஷனுங்க. ஃபுல்லாக வந்து இது ஒரு 1500 to 2000 ஸ்கொயர் ஃபீட் கன்ஃபார்ம் வரும். இது 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஆடு வளர்த்துக்கான பார்ட்டிஷன். இது வந்து கோழி வளர்த்துறதுக்கு, கோழி வளர்த்துறாங்கல்ல, கோழி நம்ம வந்து கோழி வருமானத்துக்காக வளர்த்தலாம், ஃபேஷனுக்காக வளர்த்தலாம். அதே சமயம் வந்து இந்த மாதிரி கோழி வளர்த்துறவங்களுக்கு இந்த பார்ட்டிஷன் கண்டிப்பாக செட் ஆகும். இது ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குதுங்க. ரொம்ப அழகாக செட் ஒர்க்லாம் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க, குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஹெவியாக பண்ணியிருக்காங்க. இந்த ஒர்க்கெலாம் வந்து இந்த மேலே ஒரு ஃபேஷன் லவ் இருக்கவங்க மட்டும்தான் பண்ண முடியும். அடுத்த ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாடு வளர்த்துறதுக்கான பார்ட்டிஷன். இந்த பார்ட்டிஷன் வந்து ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் வரும். அது ரெண்டுமே 2000 ஸ்கொயர் ஃபீட்டு. இது ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் இது ஒரு பார்ட்டிஷன் மாடு வளர்த்துறதுக்கு. அந்த மாடுகள் வந்து தீவனம் சாப்பிட்றது, தீனி சாப்பிட்றதுக்காக அழகாக இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கடப்பக்கல் சொல்லுவாங்க, நம்ம தமிழில் சொன்னால் கடப்பக்கல்னு சொல்லுவாங்க. அந்த கடப்பக்கல்லாம் போட்டு அழகாக ஹெவியாக மாடு நின்னால் அந்த இடம் டேமேஜ் ஆகாத அளவுக்கு நல்லா ஹெவியாக பண்ணியிருக்காங்க. பாருங்கள் இந்த மேலே இந்த ஒர்க்கை வந்து என்னால் சொல்ல முடியல, அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த ரேட்டு ஒரு ரீசனான ரேட்டு. அதே சமயம் இந்த பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடு கோழியோடைய அதோடைய உரம், அதோட கழிவுகளை போட்டு வைக்கக்கூடிய இந்த பார்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விலங்கு உள்ளே வந்துடாத அளவுக்கு ஃபுல்லாக சேஃப்டி கிரில்லு. இதெல்லாம் அந்த கோழி வளர்த்துற பார்ட்டு. உள்ளே பூனையோ இல்லை நாயோ உள்ளே வந்துடாத அளவுக்கு சேஃப்டியாக வந்து கிரில் பண்ணிட்டாங்க. சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சேஃப்டி இது பண்ணிட்டாங்க, வலை பண்ணியிருக்காங்க.
மொத்தம் ஒரு 300 அடி ஃப்ரண்டேஜ், ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்லாம் பாருங்களேன். அந்த அந்த கிரில் ஒர்க்கெல்லாம் பண்ணது உங்களுக்கு தெரியும். செமையாக ஸ்ட்ராங்காக கீழே வந்து கிரில் பண்ணி அதை போட்டிருக்காங்க. வெளியால் சான்ஸே இல்லை உள்ளே வர முடியாது, அந்தளவுக்கு சேஃப்டியாக பண்ணியிருக்காங்க. இது வளர்ந்த தேக்கு மரம், வளர்ந்த மாமரம். ஒரு 10 மரம் வளர்ந்த மாமரம் இருக்குது. ஒரு 40-35 மரம் தேக்கு மரம் இருக்குது. பாருங்கள், நீங்கள் பார்க்குறது கூட தேக்கு மரம் தான். இந்த ஹெவியெலாம் வந்து வளரணுன்னா ஒரு 15 வருஷம் ஆகும். தேக்கில் 10 வருஷத்துலேருந்து 15 வருஷம் ஆகும் ஹெவியாக வளரணுன்னா. இதோட ஒர்த்து ரொம்ப ரீசனான ஒர்த்து. ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 3.25 ஏக்கர் 1,50,00,000 சொல்கிறாங்க. டேரெக்டாக ஓனர்கிட்ட பேசி ஸ்லைடிங் நெகர்சபிள் பண்ணலாம். ஆன் ரோட் சைட்டு, புஞ்சை லேண்டு. நான் உங்கள் ஜாகீர், சிஎஸ்கே ரியல் எஸ்டேட். அனைவருக்கும் நன்றி.